ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். கிராண்ட் ஸ்கொயர் வெனஸ்டேயில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ் கிராண்ட் ஸ்கொயர் தான். ஸோ இது வந்து சிம்பிள் டயக்ராம். நம்ம இந்த டயக்ராமை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதில் வந்து இந்த பார்ட் தெரியுதா? ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே அண்ட் ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம். கார்னர் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஸ்கொயராக மாற்றும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு மேஜிக் சர்க்கிள் 3 செயின். ஸோ 1 2 3 அகெயின் ஒன் மோர் செயின் போட்டுட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, அகெயின் ஒன் செயின் டபுள் க்ரோஷே. ஸோ 7 டபுள் க்ரோஷே 3 செயின். ஓகேங்களா? ஸோ ஒன் செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே, செயின் டபுள் க்ரோஷே. ஸோ இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ரோ ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிங் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு slip stitch in the third chain. Okay, இப்போ த்ரெட் கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ பண்ணலாம். ஸோ செகண்ட் ரோ வந்து இந்த ஒன் செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 4 செயின் போட்டுக்கணும். 4 செயின், incomplete double crochet. Okay, 3 times. ஸோ இந்த மாதிரி incomplete double crochet போட்டுட்டு அகைன் வந்து 4 செயின் 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் செயின்ஸ் ஒன் செயின் ஸ்பேஸில் incomplete double crochet, yarn over, insert, pull out the first 2 loop, again yarn over, insert the same place, pull out the first 2 loop, again yarn over, insert the same place, pull out the first 2 loop, again yarn over, insert, pull out the first 2 loop. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டோட்டலாக நம்ம நீட்டில் வந்து 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கும். ஸோ yarn out பண்ணி அந்த 5 லூப்ஸ் வழியாக கொண்டு வந்துடணும். ஓகே, அகெயின் 4 செயின் 1 2 3 4. ஓகே, ஸோ இதே மாதிரி செயின் ஒன் ஸ்பேஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1. ஸோ த்ரெட் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா இந்த 4 செயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 4 செயின். ஓகே, 4 செயின் பண்ணிவிட்டு
triple crochet, 2 triple crochet. Okay, so 2 triple crochet போட்டுட்டு 3 chain, again 3 triple crochet in the same place. Okay, so இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயும் போடணும். again வந்து 3 chain, so next 4 chain spaceல triple crochet, 3 triple crochet, three chain, again same place le triple crochet, 3 triple crochet, so இதே மாதிரி எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் நம்ம வந்து போடணும். ஓகே, ஸோ இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேர்ட் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச், ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயராக மாற்றணும். just use green color. So நம்ம triple crochet 3 chain triple crochet போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 chain ஸ்பேஸில் three chain, 2 double crochet. Okay, see the diagram. 3 chain, 2 double crochet and 1 chain. Again next அந்த 3 chain spaceல 3 double crochet, so next 3 chain space la நம்ம வந்து 3 triple crochet, 3 chain, 3 triple crochet. Okay, and 3 double crochet and 3 double crochet, 3 double crochet, அதுக்கப்புறம் triple crochet. ஸோ இதே மாதிரி வரும். ஸோ ஒரு கார்னர் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். triple crochet 3 times, three chain, next வந்து double crochet, 3 double crochet. Okay, next double crochet, 3 double crochet, and next one the triple crochet.
ஸோ இந்த ரோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ வந்து 4th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச். கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோவில் வந்து ஜஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போகணுன்ட்டு. சிங்கிள் க்ரோஷே, ஓகே, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் சரி, இல்லை இது உங்களுக்கு இல்லை நான் இந்த ரோவோடய நான் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் சரி. ஸோ நான் இந்த ரோவோடய நான் முடிச்சிடறேன். லாஸ்ட் ரோ வந்து ஜஸ்ட் சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ லோட்டஸ் கிரானி ஸ்கொயரோட ஃபைனல் அவுட்லுக் இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு கிரானி ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.